டீட்டெயில்ஸ் கொடுக்காமல ஒரு ஸ்மால் கிளிப்பிங் மட்டும் பரப்பிட்டு அது வந்து இந்த மாதிரி தினசரியாக நிறைய வண்டிகள் எல்லாமே அமைதியான முறையில் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. பட் இது ஒரு தனியாக ஒரு வண்டியிலே ஒரு தனி பிரச்சனையை வந்து தவறான முறையில் இது ஏதோ மாநிலங்கள் மத்திய ஒரு பிரச்சனை இருக்க மாதிரியான முறையில் காமிச்சிட்டு ஒரு பயன்படுத்த முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே அந்த கர்நாடகா மாநிலத்தில் கூட நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்த அப்புறம் கிளாரிஃபிகேஷன் போயிருக்கு. இது அந்த மாதிரி தவறான ஒன்றும் நிகழ்ச்சி நடக்கலை. காவல்துறை வந்து இதில் சரியான ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அப்புறம் யாருமே ஒன்றும் பாதிக்கப்படவில்லை. எல்லாருமே அமைதியான முறையில் வாபஸ் அவர் ரூட்லேயே போயிருக்காங்க. இதெல்லாம் கிளாரிஃபிகேஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். இது அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அவர் பேசுறது இவருக்கு புரியவில்லை, இவர் பேசுறது அவருக்கு புரியவில்லை. அதனால அந்த ஹீட்டட் ஆர்குமெண்ட் ஆகிருக்கிறது வந்து அது தே ஆர் ட்ரைங் டு ப்ரொஜெக்ட் ஏதோ ஒரு ரெண்டு குரூப்ஸ் மத்திய ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி வீடியோ தெளிவாக பார்த்தா அவர் சொல்கிறது இவருக்கு புரியவில்லை, இவர் சொல்கிறது அவருக்கு புரியவில்லை. பஸ் வண்டியில் நிறைய நபர்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் மாதிரி தெரியாது. வண்டியில் இருக்க ஆளெல்லாம் கீழே வந்திருக்காங்க. நிகழ்ச்சி நடந்த அப்புறம் கீழே வந்துட்டு அந்த லாரி டிரைவரை பக்கம் இருக்கிறத ஒரு 2-3 பேர் எல்லாம் வந்து அங்கே பேசியிருக்காங்க. பேசும்போது அது ஒன்லி சின்ன ஆக்சிடென்ட் சம்மந்தமாக தான் பேசியிருக்காங்க இனிஷியலி. அது வந்து புரியாதனால இந்த மாதிரி ஒரு தே ஆர் ட்ரைங் டு ப்ரொஜெக்ட் இட் லைக் தட். அது சம்மந்தமாக ட்ரேஸ் பண்ணிட்டுருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்கன்னா we will also take action on if anybody tries to project this incident in a wrongful manner and give misinformation relating to this incident. We will also take action as per law against those persons. One person you said has been arrested. He is involved in this argument அந்த இதுல உள்ளவங்களா இல்லனா அந்த சோஷியல் மீடியா போஸ்ட்ல போட்டவங்களா? இவர் வந்து இந்த ஆர்குமெண்ட்ல கொஞ்சம் அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா முறையான ஒரு பொது அமைதிக்கு ஒரு பிரச்சனை வர மாதிரியான முறையில் ஒரு நபர் பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அவருக்கு மட்டும் நம்ம கைது நடவடிக்கை எடுத்துருக்கோம். ஆமாம் ஆமாம். இது சம்மந்தமாக ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. கர்நாடகா போலீஸ் மேக்ஸிமம் அங்கே கர்நாடகாவில் தான் இது சம்மந்தமாக போட்டிருக்காங்க. அவருக்கு வந்து காவல் நிலையம் வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. அவரு போகிற இதில் இருந்தாங்க. பணம் வாங்க கிடைச்ச உடனே ஒன்றுமே செய்தி இல்லை. அது ஃபோட்டோ கூட உங்களுக்கு காமிச்சிடும். அதில் வண்டிக்கு வந்துமே சேதம் இல்லை. அவர் வந்து உடனே காவல் நிலையம் வராமலே இது பிரச்சனை நடந்திருந்த சின்ன பிரச்சனை இருந்தது. காவல் நிலையம் வந்திருந்தால் ப்ராப்பரான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஆனால் இவர் அங்கே சம்பவ இடத்துல ஒரு ஏதாவது நிகழ்ச்சி நடந்துருச்சுன்னா நிறைய மாதிரி அங்கே இடத்துல பேசுவாங்க. அது வண்டியில் இருக்க எல்லா ஆள்களும் கீழே வந்துட்டு அது வாக்குவாதம் பண்ணும்போது ஒரு இஷ்யூ ஆயிருக்குது. பட் அப்படி வந்து காவல்துறைக்கு ஒன்றும் கம்ப்ளைண்ட்டோ புகாரோ கொடுக்கவில்லை. நம்ம காவல்துறையினர் கேட்டிருக்காங்க. இல்லை இல்லை, அது ஒன்றும் டேமேஜே கிடையாது. வண்டிக்கு ரொம்ப மினிமல் டேமேஜ் இருக்குது. அது வந்து கொடுத்த பணமும் சரியான இதாக இருக்குது. டேஞ்சர் லைட் மட்டும் தான். அது ஃபோட்டோ கூட உங்களுக்கு காமிச்சிடும். அதில் ஒன்றும் டேமேஜ் இல்லை. அதில் ஆமாம், அந்த லாரி தான் மிஸ்டேக் இருக்குது. பிகாஸ் பின்னாடி இருந்தால் இடிச்சிருக்கு லாரி. டேஞ்சர் லைட்டு மட்டும் அது ஈவன் டேமேஜ் கூட ஆகலை, கிழிச்சு கீழே வந்திருக்கு. இட் இஸ் அ வெரி மைனர் ஆக்சிடென்ட் ஒன்லி. இல்லை அப்படி இது சோஷியல் மீடியாவில் ஒரு தவறான போனப்போ எல்லாருமே ஏதோ அவருக்கு புரிஞ்ச மாதிரி பேசுகிறாங்க. என்ன சம்பவமும் என்ன ஆக்சுவலாக நடந்திருக்கு அது தெரியாமலே அது பேசுகிறாங்க. அது ஆக்சுவலி இதில் வந்து யாருக்கு ஒன்றும் பாதிக்க எந்த விதமான பிரச்சனையும் ஆகலை. எல்லாருமே ஒன்றும் காயமும் ஒன்றுமே ஏற்படலை. அது ஒரு வாக்குவாதம் ஆயிருக்கு. அப்புறம் காவல்துறை போயிட்டு அமைதி பேசியிருக்காங்க, சமரசமாக பேசியிருக்காங்க. அது முடிச்சப்புறம் கிளம்பி போயிருக்காங்க.
அவர் வந்து அது அப்புறம் கூட நிறைய வண்டிகள் எல்லாமே ஒரு அமைதியான முறையில் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறது, எந்த விதமான பிரச்சனை இல்லை. பட் அது கிளிப்பிங் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் மட்டும் கட் பண்ணி அது தவறான முறையில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆமாம், அது சம்மந்தமாக கர்நாடக மாநிலத்தில் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே தான் போட்டிருக்காங்க. இது சம்மந்தமாக அந்த சம்பவ இடத்துல அவர் பிரச்சனை பண்ண ஒரு நபர் அவர் அதிகமாக வாக்குவாதம் பண்ணியிருக்கிறதுனால அவர் மேலே ஆக்ஷன் எடுத்துருக்கோம். இப்போதான் போஸ்ட் பண்ணிட்டாங்க, இப்போதான் ரீசெண்டாக. ஒரு ப்ரெஸ் நோட் கூட நம்ம கொடுத்துடுறோம் உங்களுக்கு, அது நீங்கள் பார்த்துட்டு யூ கேன் கெட் த கிளாரிஃபிகேஷன்ஸ். ஓகே, தேங்க்யூ. National media. Okay. It is easy to catch where it is on the state where reach. Okay. On state, it is very easy to catch. You want it in English or? Yeah, English. Sir. I want it. You have already spoken, right? Sir, it is a separate. If you have a question, you can ask. Yeah, sir. Would you please say regarding the incident and then ask question? On 12th of this month,